Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This video is sponsored by BuyMode e-shopping app. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உறவுகளை எப்படி அன்பால் தக்க வச்சுக்கிறது அதை தான் பார்க்க போகிறோம். சில பேருக்கு நம்ம உறவுகள் அப்படின்னாலே என்ன ஞாபகம் வரும்னா பிரச்சனைகள் தான் ஞாபகம் வரும். சில பேருக்கு அந்த பிரச்சனையை தாண்டி அவங்க அன்பால் அந்த உறவுகளை தக்க வச்சுப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த தாரக மந்திரத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் எண்டு வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இந்த உறவுகள் இடத்துல நம்ம எல்லாருமே சொல்கிற மாதிரி தாங்க, விட்டு கொடுத்து போகணும். ஓகேங்களா? விட்டு கொடுத்து போகிறவங்க எப்போவுமே கெட்டு போக மாட்டாங்க. ஸோ எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை சகிச்சுக்கிட்டு அவங்கள விட்டு கொடுத்து நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ விட்டு கொடுத்து போயிட்டீங்க அப்படின்னாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். சரியா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் தான் பெரியவன், அவன் சின்னவன், நான் பணக்காரன், அவன் ஏழை, நான் படித்தவன், அவன் படிக்காதவன், எனக்கு எல்லாம் தெரியும், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, இந்த மாதிரி எண்ணங்கள் நம்மக்கிட்ட இருக்கவே கூடாது. அது ஒரு ஒரு ஆணவம் அப்படின்னே சொல்லலாம் அந்த எண்ணத்தை. ஸோ அந்த அகந்தையை மட்டும் நமக்குள்ளேருந்து மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உறவுகளை தக்க வச்சுக்க முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம இப்போது ஏதோ ஒரு பிரச்சனை வருது, நம்ம உறவுகளுக்குள்ளாடி நம்ம ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கும்போது நம்ம அந்த டைமில் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே உடும்பு பிடியாக பிடிச்சி நிற்கக்கூடாது. நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நிற்கக்கூடாது. அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு நம்ம அந்த டைமில் போகக்கூடாது. ஓகேவா? ஸோ நம்மளை ப்ரூஃப் பண்ண வேண்டிய டைம் அது கிடையாது. ஓகேவா? ஸோ அந்த பிரச்சனை டைமில் நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு உங்களை நீங்கள் ப்ரூஃப் பண்ண போனீங்கன்னா அந்த பிரச்சனைகள் பெருசாகுமே தவிர, அந்த உறவுகள் இடத்துல விரிசல் ஏற்படுமே தவிர அந்த உறவுகள் அன்பால் பிணைக்கப்படாது. ஓகேவா? பிரச்சனைகள் பெருசாக தான் மாறும். ஓகேவா? ஸோ அந்த டைமில் நீங்கள் ப்ரூஃப் பண்ண நினைக்காதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம ஒரு பிரச்சனை வரும்போது, இப்போது ஒரு 2 பேர் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நான் தான் இறங்கி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க தான் இறங்கி வரணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் இருக்கக்கூடாது. புரியுதா? நம்ம போய் பேசணும். அவங்க வரட்டும், அவங்க பேசட்டும், நம்ம அதுக்கப்புறம் பேசிக்கலாம். அந்த மாதிரி தாட்ஸ் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அந்த எண்ணங்களை நீங்கள் எப்போவுமே மாற்றிட்டு அவங்க இறங்கி வர்றாங்களோ இல்லையோ நீங்கள் இறங்கி போயிடுங்க. சரியா? ஒன்ஸ் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த உறவுகள் நீங்கள் அன்பால் கண்டிப்பாக அவங்கள நீங்கள் தக்க வச்சுக்க முடியும். சரியா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போது அடிக்கடி நம்ம இப்போ உறவுகள் அப்படின்னா முன்னாடி கூட்டு குடும்பம் அப்படி இருக்கும் இல்லையா? இப்போது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தனி வீடு அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது லீவ் டைம் இல்லை ஃப்ரீ டைமில் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது அந்த உறவுகளை நீங்கள் சந்திக்கணும். போய் சந்திச்சுட்டு மனம் திறந்து அவங்கக்கிட்ட பேசுனீங்கன்னா அந்த ப்ராப்ளம் சரியோட ப்ராப்ளமே வராது. சொல்லப்போனால் அந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி சந்தித்து பேசுனீங்கன்னா. ஸோ இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அற்ப விஷயங்களுக்கும் நம்ம பெருசுப்படுத்தக்கூடாது. இப்போது ஒருத்தங்க கிட்ட பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்னது பண்ணாலுமே நமக்கு பெருசாக தான் பெருப்பாடும். ஸோ அந்த மாதிரி நம்ம அவங்க பண்ணுறது எல்லாமே பெருசுப்படுத்திகிட்டே இருந்தோம் அப்படின்னா பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவே இருக்காது. ஸோ அந்த மாதிரிப்பட்ட எண்ணங்களை நம்ம ஸ்டாப் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இப்போது உங்கள் உறவுகளை பற்றி ஒரு 3வது நபர் ஏதோ ஒரு குறைகளை சொல்கிறாங்க அப்படின்னா அதை அப்படியே நம்பிடக்கூடாது. அதை விசாரிக்கணும். விசாரிச்சுட்டு அவங்கள்ட்ட போயிட்டு பேசுங்க. பேசினாலே பாதி பிரச்சனைகள் முடிஞ்சிடும். ஸோ அப்படி நம்ம பண்ணால் மட்டும்தான் நம்ம உறவுகளை அன்பால் தக்க வச்சுக்க முடியும். எப்போவுமே பேசும்போது நான் உன்னை விட உயர்ந்தவன் அப்படிங்கிற தாட்டில் நம்ம எப்போவுமே பேசக்கூடாது. அவங்க கூடவே ஒரு சக மனிதராக இருந்து அவங்கள மாதிரியே அவங்களோட தாட்ஸை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேச ஆரம்பிச்சுட்டு அவங்க நிலையிலிருந்து நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டாலே பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும். ஸோ எப்போ பேசினாலுமே ஏதாவது பிரச்சனைகளுக்காக நீங்கள் சொல்யூஷன் சொல்ல போகிறீங்க, இல்லைனா பேசி அந்த பிரச்சனையை தீர்க்க போகிறீங்க அப்படின்னா அவங்க நிலையிலே இருந்து அதை பேசணும். பேசும்போது பிரச்சனைகள் கண்டிப்பாக முடிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே மைண்டில் வச்சுக்கோங்க. வேணும்னா எழுதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்கள் உறவுகளிடத்தில் எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது. நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம், அவங்களும் ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ உறவுகளை அன்பால் தக்க வச்சுக்கிறது இந்த மாதிரி தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.